ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு நான்வெஜ் கிடையாதுங்க, ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் நான்வெஜ் எடுக்காத அன்றைக்கி வெஜிடேரியன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி வெரைட்டி ரைஸ் கூடயும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லார் கூடயுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. கறிக்குழம்பு டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். தவிர முழு கரம் மசாலா, 2-3 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்மக்கிட்ட இருக்கிற மீல் மேக்கரை போட்டுடலாம். எனக்கு இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் கிடச்சிது, அதனால் இது போட்டிருக்கேன். இதுலேயே குட்டி சைஸ் இருக்கும், அது இருந்தால் கூட அதையும் போட்டுக்கலாம். அது சீக்கிரமே கரைஞ்சிடுங்க, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கன் அல்லது மட்டன் டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது மாதிரி கொடுத்தோன்னா பசங்க கறி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நான்வெஜ் எடுக்காத அன்றைக்கி இந்த மீல் மேக்கர் வச்சு இந்த மாதிரி கூட்டை இப்படி செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ அந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட காஞ்ச மிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். தக்காளியோட பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிட்டு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும், அதுக்காக நல்லாவே வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு லைட்டாக மேலே கொதிச்சு வருங்க. அந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்க்கணும். மீல் மேக்கரை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, அதை எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா தக்காளியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் இருந்ததுன்னா ஃபில்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால மீல் மேக்கர் சீக்கிரமே நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. நான் சுடு தண்ணியில் போட்டதுனால ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக வாட்டரில் போட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் அது நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ இது கூட சுடு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக அமுக்கி விட்டுட்டு திரும்பவும் நார்மல் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்குமே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க, கறி மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அந்த பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன் நான். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இதில் மட்டன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பசங்கள்லாம் இன்றைக்கி சிக்கனுக்கு பதில் செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் கலரை நல்லா சூப்பராக ஒரு கூட்டு மாதிரி வந்திருக்குல்ல, இது அப்படியே விடக்கூடாதுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியுமே கொஞ்சம் இறங்கி வரும், அதனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்கிற மசாலா வாசல்லாம் நல்லா போயிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 2 டம்ளர் அளவு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பால் தாங்க இதோட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் மறக்காமல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம கறி குழம்பு இதுக்கெலாம் தேங்காய் பால் சேர்க்க மாட்டோம், ஆனால் மீல் மேக்கர் செய்யும்போது தேங்காய் பால் சேர்த்து செய்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ், அதாவது முக்கியமாக தேங்காய் சாதத்துக்கு இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம்.
இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு இந்த மீல் மேக்கரை வச்சு இந்த மாதிரி கிரேவியை இப்படி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.